Hi friends, welcome to YouTube. நான் உங்கள் உமா. இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 88 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதில் கிளாஸஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸ் PYQ சீரிஸும் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவாக கவனிங்க. 52 சீட்டுகள் உள்ள ஒரு சீட்டு கட்டியிலிருந்து 4 சீட்டுகளை எடுக்கும்போது அவை 4ல் 2 சீட்டு சிவப்பாகவும் மற்றும் 2 சீட்டு கருப்பாகவும் இருப்பதற்கான நிகழ்தகவானது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 52 சீட்டு இருக்கு, அதுல 4 சீட் எடுக்கிறாங்க. அப்ப 52C4 ஓகேவா. சோ காம்பினேஷன் டைப்ல போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க 2 சீட்டு சிவப்பா இருக்கும் ஓகேவா. சோ சிவப்பு சீட்ல மொத்தமா 26 இருக்கும், 26ல 2, அடுத்து 2 சீட்டு கருப்பு. சோ மறுபடியும் 26 கருப்பு சீட் இருக்கும், 2 எடுக்கிறாங்க ஓகேவா. புரியுதுங்களா. ஸோ அப்போ அவங்க கேட்கறதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா வாய்ப்பு 26C2 26C2 டிவைடட் பை மொத்த வாய்ப்புகள் 52ல 4 கார்டு ஓகேவா. ஸோ அதாவது மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 52 கார்டு இருக்கும். அந்த 52ல 26 ரெட்டு 26 பிளாக். ஸோ பிளாக்ல இருந்து 2 ரெட்ல இருந்து 2 அப்படிங்கிறதால நம்ம இப்படி எடுத்திருக்கோம். ஸோ இதை சால்வ் பண்ணா போதும். பாருங்க 26 25 டிவைடட் பை 1 இன்டூ 2, 26 25 டிவைடட் பை 1 இன்டூ 2 ஹோல் டிவைடட் பை 52 51 டிவைடட் பை 52 51 50 49. ஏன்னா 4 இருக்கு இல்லையா, அப்ப 4 டைம் எழுதணும். ஸோ இது 1 2 3 4. ஸோ இங்க பாருங்க 2ஆல் அடிச்சிங்கன்னா 13, இதை 2ஆல் அடிச்சிங்கன்னா 13. ஸோ அடுத்து இதை பார்த்தீங்கன்னா 3ஆல் அடிச்சிங்க அப்படின்னா இது என்ன வரும், ஒரு 3 ஒரு 4ஆலே அடிக்கலாம். இங்க 4ஆல் அடிச்சிங்கன்னா 1 4 4 3 4 12. ஸோ இந்த 13 இந்த 13 அடிஞ்சிரும். இதை 3ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 1 3 3 7 3 21. இதை 5ஆல் அடிச்சிங்கன்னா 25. இந்த 25ம் மேலே இருக்க 25 கேன்சல் ஆகும். ஸோ மேலே என்ன இருக்கும், 13 × 25 மட்டும்தான் இருக்கும். பெருக்குனீங்கன்னா 325ன்னு கிடைக்கும். டிவைடட் பைக்கு கீழே 17 49 2 தான் இருக்கு. இதை பெருக்கினீங்கன்னா 833ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 325 டிவைடட் பை 833. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா போதும். அதை பெருக்கிறதும் டிவைட் பண்றதும் கரெக்டா பண்ணணும். அடுத்து பாருங்க விடுபட்ட எண்ணை காண்க. 17 19 23 29. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது 2, இது பார்த்தீங்கன்னா 4, இது 6. அடுத்து உங்களுக்கு வந்து 2 4 6 8ன்னு போடும்போதே உங்களுக்கு 37ன்னு வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்பர் கேட்குறாங்க. ஸோ இது டிஃப்ரென்ஸ் எடுக்கல. ஸோ 17 19 23 29 இது எல்லாமே பகா எண், பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 29க்கும் 31க்கும் இடையில இருக்கக்கூடிய பகா எண் 31 தான். ஸோ 31 மட்டும்தான். 1ஆலையும் 31ஆலையும் மட்டுமே டிவைட் ஆகும். மற்றதெல்லாம் பாருங்க இது 3ஆலையும் டிவைட் ஆகும், இது 5ஆலையும் டிவைட் ஆகும், இது 6ஆலையும் டிவைட் ஆகும். அப்ப உங்களுக்கு எந்த இடத்துல எது தேவையோ அதை மட்டும் எடுங்க ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பகா எண்ணா எடுத்துருக்காங்க. ஸோ 29க்கும் 37க்கும் இடையில இருக்கக்கூடிய பகா எண் 31. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க 235 = 38 மற்றும் 452 = 45 எனில் 345. ஸோ ரொம்ப சிம்பிள். இது இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டியிருப்பாங்க. ஸோ 4 9 அதுக்கப்புறம் 25 கூட்டினீங்கன்னா 38. அதே மாதிரி 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் கூட்டினீங்கன்னா 45. ஸோ சேம் அதே மாதிரி 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் இது 9, இது வந்து 16, இது 25. ஸோ 25 + 25 50ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 50. இரு சிகப்பு மற்றும் இரு நீல கட்டங்கள் இருக்கின்றன. அந்த 4 கட்டங்களையும் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கினால் எத்தனை விதமான கோபுரங்கள் அமைக்கலாம். அதாவது 2 இருக்கு ஓகேவா. இது ரெட்டு இது ரெட்டு, அடுத்து பாத்தீங்கன்னா இது ப்ளூ இது ப்ளூ. ஸோ இதை வந்து 1க்கு மேல 1 அடுக்குறாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி அடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 1க்கு மேல 1 இப்படி அடுக்குறாங்க. எத்தனை விதமா அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் மேல 2 ஆரையும் வச்சுக்கிறேன், அடுத்து 2 ப்ளூவை வச்சுக்கிறேன் ஓகேவா. அடுத்து என்னென்ன பண்ணலாம் பாருங்க. அடுத்து ஆர்பின்னு வைக்கலாம் ஓகேவா. ஒரு ரெட்டு ஒரு ப்ளூ, ஒரு ரெட்டு ஒரு ப்ளூன்னு வைக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேல கீழே 6 சென்டர்ல பி வர்ற மாதிரி வைக்கலாம் கரெக்டா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன வைக்கலாம், மேல 2ம் ப்ளூ, அடுத்து 2 6ன்னு வைக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பிஆர்னு வைக்கலாம். ஏன்னா ஆர்பி நம்ம ஆல்ரெடி வச்சாச்சு. அடுத்து எத்தனை வைக்கலாம், பி அதுக்கப்புறம் ஆர். ஸோ அடுத்து பிஆர் அப்படி வைக்கலாம். ஒரு நிமிஷம், பிஆர்ஆர்பின்னு வைக்கலாம் கரெக்டா.
ஓகே. அப்ப பாருங்க எத்தனை வாய்ப்புகள் இருக்கு? 1 2 3 4 5 6 வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அதாவது மேல ரெண்டுமே ரெட் வச்சு அடுத்து ப்ளூ வைக்கலாம். இல்லைன்னா ரெட் ப்ளூல காம்பினேஷன் நீங்க மாத்தலாம். ஃபர்ஸ்ட் ஆர் அடுத்து பி வர மாதிரியும், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பி அடுத்து ஆர் வர மாதிரியும் வைக்கலாம். அடுத்து சென்டர்ல 2 பியும் 2 ஆர் வர மாதிரி வைக்கலாம். அடுத்து ப்ளூ அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ மேல 2 பிபி அடுத்து 2 ஆர் வர மாதிரி வைக்கலாம். இது ஒரு காம்பினேஷன், இதுக்கு ஆப்போசிட் இது ஒரு காம்பினேஷன், இதுக்கு ஆப்போசிட் இது. அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு காம்பினேஷன், இதுக்கு ஆப்போசிட் இது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களால 6 விதங்கள்ல வைக்க முடியும். அடுத்த கேள்வி, ஒரு பெட்டியில் ஒத்த அளவுள்ள 4 சிவப்பு 5 நீலம் மற்றும் 6 பச்சை பந்துகள் உள்ளன. இரு பந்துகள் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அவற்றில் ஒன்று நீளமாகவும் அடுத்தது பச்சையாகவும் இருக்க நிகழ்த்தகு. ஸோ 4 5 6 இது எல்லாத்தையும் கூட்டுங்க, என்ன வரும்? 10 15ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 15 அப்படிங்கிறது உங்களுக்கு மொத்த பந்துகள். ஸோ மொத்த பந்துல எத்தனை எடுக்கிறாங்க? 2 எடுக்கிறாங்க. ஏன்னா 1 நீளம் 1 பச்சை, அப்ப 2 எடுக்கிறாங்க. இதுதான் n(s). ஓகேவா? சோ இவங்க என்ன சொல்றாங்க? 1 நீளமா இருக்கணுமா? நீளத்துல எவ்வளவு இருக்கு? 5 நீளம் இருக்கு. 5ல 1 வரலாம். அடுத்து பச்சையில 6 இருக்கு. பச்சையில 1 வரலாம். டிவைடட் பை மொத்த வாய்ப்புகள் 15C2. சோ மேல பாத்தீங்கன்னா NC1 வேல்யூ n, அதே மாதிரி இது 6. சோ இது பாத்தீங்கன்னா 15 14 டிவைடட் பை 1 × 2. ஓகேவா? ஸோ இந்த வந்து அவங்க சிம்பிளிஃபையே பண்ணியிருக்க மாட்டாங்க, இது அப்படியே மேலே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ 5 6 2 டிவைடட் பை 15 14ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஆக்சுவலாக இதை ரெண்டையும் அடிச்சு சிம்பிளிஃபை பண்ணியும் போட்டிருக்கலாம், பட் இந்த இடத்துல போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாமே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் மாறிடும். பட் இந்த இடத்துல அந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க அப்படியே தான் போட்டிருப்பாங்க. 5 6 2 15 14ன்னு இருக்கிறத அப்படியே போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன்ல எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.